விசுவாசம் பெருகி நிலைத்திட செய்யும், வெளிப்படும் மறை பொருள் பலப்பட செய்யும். சிசுவை போல் மறுபடி பிறந்திட செய்யும், தேவாவி என்னுள்ள தங்கிட செய்யும். ஏற்று கொண்டருளு மேதேவா, இப்போ ஏழ என் ஜபத்தை இயேசுவின் மூலம். பேசும்படியார் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்து. அநேகர் டெலிஃபோன் பண்ணி இல்லாட்டினா வாட்ஸ்அப்பில் சொல்லி நாங்கள் இன்னைக்கு வர முடியாது என்று அநேகர் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் நீங்கள் இந்த நேரத்தை மனதிலே வைத்து வந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். உலகத்திலே போலி அதிகமாய்க் கொண்டே வருகிறது. சத்தியம் மறைக்கப்படுகிறது. சத்தியத்தை போல போலிகள் தான் வந்து கொண்டிருக்கு. இப்ப கூட்டங்களிலே அநேக சாட்சி சொல்றாங்க, ரொம்ப அழகான சாட்சி. நான் விபிஎஸ்க்கு போவேன், இந்த வட்டம் நான் விபிஎஸ்ல போய் நான் டீச்சரா இருப்பேன், எனக்கு இதை செய்யுங்க, நான் அந்த கூட்டத்தில் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சாட்சி சொல்லுகிறது நீங்கள் பிரயோஜனம் என்று நினைத்தீங்கன்னா சொல்லுங்க, ஆனால் சாட்சியாய் வாழ வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுங்க. அநேகர் சாட்சி சொல்றாங்க, ஆனால் இந்த சாட்சி சொன்னவங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலே இல்லையே. அப்ப அந்த சாட்சிக்கு அர்த்தமே இல்லாமல் போகிறதே. இதை கண்டு நான் மிகவும் வேதனைப்படுவேன். நேற்று மடிப்பாக்கம் சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போயிருந்தேன். அங்கு 1 மணி நேரம் சாட்சி சொல்லுகிறாங்க. நிறைய பேர், ஒரு 20 பேர் சாட்சி சொல்லியிருப்பாங்க. 1.5 மணி நேரம் சாட்சி சொன்னவர்களுடைய வாழ்க்கையிலே வசனமே தெரியல. இப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்திலே பிரியமாய், அது பிரியமோ பிரியமில்லையோ, ஆனால் கர்த்தருடைய வருகையிலே நாம் காணாமல் போய்விடும். ஆகையினாலே இந்த நாட்களிலே போலிகளை நம்பாது. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, இந்த போலியை நம்புறது என்ன தெரியுமா? நம்முடைய இதயம் அல்ல, நம்முடைய மனம். மனம்தான் நல்லது எது போலி என்னதுன்னு மனதுக்கு தெரியும். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ரோமர் 12:2-3 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. அப்போ இந்த போலியை கண்டு ஏமாறுகிறது என்ன? நம்முடைய மனம். நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து நமக்கு கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் அந்த இருதயத்தில் உள்ள அந்த சிந்தை நம்முடைய மனதிலே வந்து காரியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இருதயமும் மனமும் ஒன்று படவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை சாட்சியாகவே இருக்க முடியாது. நான் இருதயத்தில் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி மனது போலியை நம்பிக்கொண்டிருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். இருதயத்தில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், உண்மைதான், அவரை நம்புகிறோம். ஆனால் when a situation comes,
அந்த இயேசுவிலோட மேல இருக்கிற இந்த நம்பிக்கை, do you transmit to your mind for acting? இல்லது மனது வேற எதையோ ஒரு ஃபேக் நம்பிக்கையை உன்னுடைய செய்கையாக மாற்றி விடுகிறது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? How are you going to control this? அதனால தான் நான் please do not follow the pattern of this world. இந்த உலகத்தின் வேஷம் தெரியாதபடிக்கு எனக்கு இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பிகாஸ் the days of fakes, அநேக போலிகள் நடமாடுகிற நாட்கள். ஆகையினாலே நானே சில வேளைக்கு அரண்டு போய் விடுகிறேன். நான் உண்மையா சொல்றேன். போலிக்கும் உண்மைக்கும் சில வேளைக்கு வித்தியாசம் தெரியாமல் தடுமாறி விடுகிறேன். தடுமாற நேரம் என்னுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. அதான் நான் சொன்னேன், பச்சை மரத்துக்கே இந்த பாடு. கர்த்தருடைய வசனத்தை அறிகிற பிரகாரம் அறியாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்கு நாம் திரும்புவோம். அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புவோம். அந்த இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசணும். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இருதயத்திலிருந்து அந்த நல்ல நினைவுகள் உன் மனதிற்கு போய் உன்னுடைய வாயின் பேச்சாக மாறணும். கரந்தட்டி ஆண்டவர். It's a process. It's not a miracle. It's a process. You have to go through the process. இருதயத்தில் வசனத்தினால் நிரப்பினாத்தான் எந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது இந்த இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவு மனதிற்கு போய் வாயின் அறிக்கையாக மாறும். இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அது ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32வது, தமிழ்ல 32வது வசனம், ஆங்கிலத்தில் 30வது வசனம். நான் வாசிக்கிறேன். ரோமர் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, ஆவியானவருடைய அன்பு. நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா பவுலடியார் அந்த 32ல் அவர் போடுறாரு, நான் போராடுவது போல, ஜெபத்திலே நான் போராடுவது போல நீங்களும் போராடும்படி. எதற்கு அவர் போராடுகிறாராம்? ஜெபத்திலே போராடுகிறாராம். 2 most trivial reasons. அந்த 31ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இட் லுக்ஸ் so silly reason. யூதேயாவில் உள்ள அவிசுவாசிகளிடத்திலிருந்து நான் தப்புவிக்கப்படும்படிக்கும். யூதேயாவில் உள்ள those who do not believe, ஆங்கிலத்தில் அழகா நீங்க விசுவாசி அவிசுவாசின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க விசுவாசியா அவிசுவாசியா? விசுவாசி என்று வேஷம் போடுகிற அவிசுவாசி. சரிதானா? இது சொன்ன என் மேல கோபம் வரும் உங்களுக்கு. இதைத்தான் நாங்க ஆங்கில வேதாகமத்தில் those who do not believe னு போட்டிருக்கு. விசுவாசி அவிசுவாசின்னு போடல. யூதேயாவில் உள்ள மனுஷர்கள், those who do not believe that, those who do not believe God, those who do not believe the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நம்பாத, கர்த்தரை நம்பாத அவர்களிடத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படும்படிக்கும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற
இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அங்கு ஆங்கில வேதாகமத்தை வாசிங்கன்னா, எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்கிற பணிவிடையை அவர்கள் அங்கீகரிக்க முடியாது. சர்வீஸ், the service which I do for the people, the saints in Jerusalem. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மத்தியிலே பண்ணுகிற என்னுடைய பணிவிடை, நான் செய்கிற சர்வீஸ் அங்கீகரிக்கப்படணும். பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக செய்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். எதற்காக அங்கீகரிக்கணும்? போலிகளிடந்து அவர்கள் தப்பிக்கப்படும்படி. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆங்கில வேதாகமத்தை எடுத்து நீங்க வைத்து வாசித்தீங்கன்னா, you will know the depth of this word. அதற்கு நான் போராடி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படி நீங்களும் போராட வேண்டும் என்றால் ஆவியானவருடைய அன்பு வேணும். இல்லைன்னா உங்களால இதுக்கு போராட முடியாது, உங்களால ஜெபிக்க முடியாது. You will not be able to pointedly pray for this particular thing. You will not be able to discern. இதுல என்ன பிரச்சனை? யூதேயாவில் உள்ள என்ன பிரச்சனை? அங்கு உள்ளவர்களிடத்திலிருந்து என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைக்கு நீ ஆண்டவரோடு கூட போராடுவதற்கு அந்த ஆவியானவருடைய அன்பு துணை இல்லாமல் உன்னால் ஜெபிக்க முடியாது, ஜெபத்திலே போராட முடியாது. உன்னுடைய ஜெபம் வீணா இருக்கும். அதே போல நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் ஆண்டவருக்காக செய்கிற பணிகள், கர்த்தருக்காக செய்கிற அந்த காரியங்கள், இது மற்றவர்கள் பரிசுத்தவான்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், ஆண்டவரை நெருங்கி சேர விரும்புகிறவர்கள் அதை என்ன பண்ணணும்? அங்கீகரிக்கணும். அதற்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். நீங்களும் அப்படி ஜெபிக்கணும். நீங்க போராடி ஜெபிக்கணும், ஜெபத்திலே போராடணும். அதுக்கு முக்கியமான ஒரு பங்கு ஆவியானவருடைய அன்பு. அந்த அன்பு இல்லை என்றால் you will not be able to differentiate. பரிசுத்தவான்கள் யார் என்று தெரியாது, ஃபேக் யாருன்னு தெரியாது. நீங்க எதற்கு ஜெபிக்கிறீங்க, எதற்கு ஜெபிக்காரு போராடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆவியானவருடைய அன்பு இருந்தால்தான் இதை உங்களுக்கு பகுத்து அறிந்து நீங்களால் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த ஆவியானவருடைய அன்பு என்று நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருத்துவத்தை நீங்கள் நன்றாய் புரிந்திருக்கணும். நல்ல கவனிங்க பிரியமான, திருத்துவத்தை நீங்கள் நன்றாய் புரிந்தால்தான் ஆவியானவருடைய அன்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மூவரும் ஒருவராய் அல்லது மூவரும் தனித்தனியே செயல்படுகிறவராய் ஆண்டவர் விளங்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் ஒருவராய் செயல்பட முடியும், மூவராய் பிரிந்து அவரால் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். He is spirit. God is spirit. நீங்க நல்லா கவனிக்கணும். Jesus came in flesh, but your Father in heaven is a spirit. ஆவியாயிருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் அன்பாயிருக்கிறார். அந்த மூவராய் ஒருவராய் இருக்கிற அந்த தெய்வம், அவருடைய வாயிலே இருக்கிற அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது தேவனிடத்தில் இருந்தது, அவரிடத்திலே இருந்த அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டு சத்தியமும் கிருபையுமாக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிதாவாகிய தேவன் பிரமாணங்களை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார். அதனால ஒன்று செய்ய முடியாமல் போய்விட்டது, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியல. ஆகையினால அவர் மாம்சமாக கிறிஸ்துவை சத்தியமும்
கிருபையுமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுமா. பிரமாணங்கள் வேறு, இட் ஹாஸ் a different dimension, but சத்தியம் has got a greater dimension. அல்லேலூயா சொல்லுமா. சத்தியம் சத்தியம் தான், பிரமாணங்கள் பிரமாணங்கள் தான். ஆனால் அந்த சத்தியமும் கிருபையும் கிறிஸ்துவினால் வெளிப்பட்டது. அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுமா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய திருத்துவத்திலே ஒன்றாகிய அந்த இயேசு கிறிஸ்து, அதான் வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்காக கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்புன்னு போடல, தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் முக்கிய நோக்கம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த. அல்லேலூயா சொல்லுவோமா. அது வெளிப்பட்டது. இந்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி. இது தனியான உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது வேற ஒரு ஆவின்னு நினைக்காதீங்க. இந்த ஆவியானவர் திருத்துவத்தில் உள்ள ஒரு பங்கு. தேவனுடைய ஆவியானவர் அவர் தனித்தும் செயல்பட முடியும், அவருடைய ஆவி பிரிந்தும் செயல்பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஆகையினாலே கர்த்தர் அந்த நாட்களிலே, நீங்க ஆதியாமத்தை வாசித்தீங்கன்னா முதலாம் அதிகாரம், அங்க பிதாவாகிய தேவன் இறங்கி வருகிறார், வார்த்தை வெளிப்படுகிறது. ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? ஜலத்தில அசைவாடி கொண்டிருந்தார். அங்கு திருத்துவத்தை நாம் காண்கிறோம். அதே ஆவியானவரை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணம், அடிமைத்தனத்திலிருந்து பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவர்களுக்குள்ளே நடுவில் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளை கொடுத்தார் என்று ஆகாய் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கும்படியாய் ஆவியானவருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. அங்கு நாம் வாசிக்கிறோம், அந்த ஜனங்களை வழி நடத்தினதற்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். இதுதான் ஆவியானவருடைய ஒரு கேரக்டரிஸ்டிக். அதாவது அந்த அக்கினி ஸ்தம்பம் மாத்திரம் இல்ல, மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பம் எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிங்க. இந்த ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னத்தையும் கொண்டு வர முடியும். அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லுவது, நான் ஐ எம் லிமிட்டிங் டு ஒன்லி ஒன் சைட் ஆஃப் தி அக்கினி. அக்கினி ஸ்தம்பத்தினுடைய ஒன் ஆஸ்பெக்ட் பற்றி நான் பேச விரும்புகிறேன். மேகஸ்தம்பம் அவருடைய பிரசன்னம், அக்கினி ஸ்தம்பம் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா சொல்லுவோமா. நல்லா கவனிங்க. அப்போ இந்த மேக ஸ்தம்பம் இல்லாமல் அக்கினி ஸ்தம்பம் கிரியை செய்ய முடியாது. இதை நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் யாரிடத்திலும் உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரிடத்தில் தேவ பிரசன்னம் இல்லை, ஆனால் வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த வல்லமையை வைத்துக் கொண்டு அவர்கள் பிசாச போன் துரத்துறாங்க. அது என்ன பண்ண மாட்டேங்குது? ஏன் போக மாட்டேங்குதுன்னா, தேவனுடைய பிரசன்னம் இருந்தாதான் அந்த வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா. மேகஸ்தம்பமோ நீங்க எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தனித்தனியாய் செயல்பட்டுச்சா? அப்ப கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் ஒன்றாய் இணையணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் வல்லமை என்று சொன்னேன். அந்த வல்லமை தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட வரும் பொழுது அது அன்பாக வெளிப்படுகிறது. அந்த அன்புதான் மக்களை குணமாக்குது. வல்லமை அல்ல, வல்லமை அல்ல. அந்த தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அவருடைய வல்லமையை வைத்து மக்களை விடுதலையாக்குகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அந்த மேகம், இந்த அபிஷேகம் வரும் பொழுது அந்த பிரசன்னம் நமக்குள்ளாய் வருகிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் பெந்தேகோஸ்தே நாளிலே அப்படியே அது சிதறுண்டு. அப்பொழுது ஒரே அக்கினி ஸ்தம்பம் தான் அநேகரை வழி நடத்தினது. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் வழி நடத்த அந்த அக்கினி ஸ்தம்பம் இட் ஸ்பிளிண்டர்ட் இன்டு செவரல் பர்னிங், அப்படியே அக்கினி நாவாக இறங்கி ஒருவருக்குள்ளும் இறங்கினது.
இப்பொழுது இதை நன்றாய் புரிந்து கொள்ளும். அப்போ அந்த அக்கினி இறங்கும் பொழுது, அந்த நீங்க அப்போஸ்தலர் 2 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்கினி பிளந்த நாவு இறங்குவதற்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு மேகம் அல்லது ஒரு பெருங்காற்று வீசியது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பெருங்காற்று கர்த்தருடைய பிரசன்னம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அந்த பெருங்காற்று அந்த இடத்துல வரலன்னா அந்த அக்கினி ஸ்தம்பம் வல்லமை இருந்திருக்காது. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அன்பு, அந்த அக்கினி ஸ்தம்பத்துக்கு அநேக டைமென்ஷன்ஸ் உண்டு. நான் அன்பும் வல்லமையை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் பேச முடியும். அப்ப அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட கர்த்தருடைய அன்பும் அவருடைய வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் போராடி ஜெபிக்க முடியுமாம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த ஆவியானவருடைய அன்பு 3 காரியத்தை சொல்லி நான் அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்த விரும்புகிறேன். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது அவருடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? How do you understand? By receiving the Holy Spirit, I have received the love of God. எப்படி அறிந்து கொள்றீங்க? யாருக்குமே விளக்கம் தியானிக்கவே மாட்டீங்களோ? சொல்லுங்க டீச்சர் அம்மா, நீங்க தான் நிறைய சொல்லணும். நல்லா யோசிங்க. பாவியாகிய ஒன்றுக்குமே லாயக்கில்லாத, கர்த்தரே விருப்பப்படாத, அவர் பரிசுத்தவான்களுக்குள்ளே இறங்குறது இல்லை. யார் மீது அவர் இறங்குகிறார்? உன்னை என்ன போல சாக்கடைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. அவர் வந்து 14:16 சொல்லுது. யோவான்ல 14:16 அவர் வந்து என்றென்றைக்கும் உங்களோடு கூட தங்கி இருப்பாராம். முடியுமா சார்? உங்களால முடியுமா? பிரியமில்லாத இடத்துல உங்களால வாசம் பண்ண முடியுமா? பிரியமில்லாதவர்களிடத்துல கூட அதுதான் டைவர்ஸ் வாங்கிடுறோம். இருக்க முடியல, மூச்சு திணறுது. முடியாது. ஆனா அந்த ஆவியானவருடைய அன்பு என்னன்னா, இவ்வளவு மோசமானவன்னு தெரியும், ஒண்ணுக்குள் லாயக்கில்லாதவன் என்று அறிந்து என்னோடு கூட இரவும் பகலும் அவர் என்னோடு கூட தங்கி இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்று எப்படி நான் புரிந்து கொள்வேன்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இறங்கி அன்போடு கூட இறங்கி இருக்கிறார் என்பதை எனக்கு எப்படி தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிரியை செய்யும் பொழுது, நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தவறு செய்த நேரத்திலும் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு விரோதமான காரியத்தை நான் சிந்தித்த பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். நீ கர்த்தருக்கு விரோதமாய் சிந்தித்தா, கர்த்தருக்கு விரோதமாய் செய்தால் என்ன ஆகிவிடும்? பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்ன? என்றென்றைக்கும் உன்னோடு கூட இருக்கும்படிக்கு. நான் பேசியிருக்கிறேன் சென்ற 2 மாதங்களுக்கு முன்பாக. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தினாலும் கூடவே இருக்கிறார். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்க. அவர் அவித்து போட்டாலும் டார்மெண்டா உட்கார்ந்துட்டே இருக்கிறார். என் மேல ஐஸ் வாட்டரா ஊத்தி எதை அவிச்சு போட்டீங்க. சினிமா கொட்டையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, டிவிக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அவித்து போட போகிறார். ஆனாலும் அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? உன்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார்.
அவர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு உன்னுக்குள்ளே இருந்தும் உன்னை விட்டு விலகி இருக்கிறார். நல்ல கவனி, இதுதான் இந்த சவுலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. அவன் ஆண்டவரை துக்கப்படுத்தின பொழுது பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எனக்குள்ளே துக்கப்பட்டுக் கொண்டு இருக்கும் பொழுதும், எனக்குள்ளே இருந்து அவித்து போடப்பட்ட பொழுதும், எனக்குள் இருந்து எனக்கு கிரியை செய்யாதபடிக்கு என்னை விட்டு விலகி நிற்கிறார். அல்லேலூயா. அண்ணா அங்கதான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? He will not involve himself. அவரை துக்கப்படுத்தினா he will not involve himself. When he will involve, எப்போ ஆண்டவர் உயிர்ப்பிக்கப்படுவார், ஆவியானவர் எப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்? கர்த்தருடைய வார்த்தை வசனம் உனக்குள்ளே வரும் பொழுது அது உயிரூட்டி எழுப்பப்படும். கரந்தட்டி ஆண்டவர். அதனால் தான் கர்த்தருடைய வசனத்தை குறித்து நாங்கள் இவ்வளவு வைராக்கியமாய் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆவியானவர், நீங்க பெற்றிருந்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். உனக்குள்ளே தான் இருக்கிறார். நாள் ஒன்று வரும், கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் விளக்கேற்றப்படும் பொழுது, வெளிச்சத்தை கொண்டு வரும் பொழுது அந்த அபிஷேகம் உனக்குள் அனலூட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பு, when you respond to his love, அது அப்படியே என்னது வெளிப்படும். அதுக்கு தான் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்றோம். ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பண்றாரு? சந்தோஷப்படுகிறார், களி கூறுகிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். வசனத்தை தியானிக்கும் பொழுது அப்படி வச்சுக்கிட்டே இருந்தா அவருடைய அன்பு இன்னும் அதிகமாய் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அப்படி இல்லை என்றால் he keeps himself in a dormant situation. அவர் இருப்பார். நீ கதவை திறந்த உள்ள வருவார். அப்போ அந்த ஆவியானவருக்கும் உனக்கும் ஒரு திரை இருக்கிறது. அவித்து போடும் பொழுது உனக்கும் அவருக்கும் ஒரு துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நீ தியானிக்கும் பொழுது அந்த திரை கிழிந்து போகிறது. அறந்தண்டியா ஆண்டவருக்கு நன்றி. அப்போ இந்த ஆவியான ஒரு அன்பு நான் புரிந்து கொள்கிற இந்த மரமண்ட புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்னோடு கூட, நான் சில வேளையில பொய் பேசினாலும் என் கூட இருக்கிறாரே. யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்க முடியுமா? என்னால யாராவது வேற என்ன செஞ்சாலும் என்னால டாலரேட் பண்ண முடியும். யாராவது பொய் பேசினா என்னால என்ன பண்ண முடியாது? சத்தியத்தை சொல்றேன், உண்மையை சொல்றேன். யாராவது பொய் பேசினாங்கன்னா தாங்க முடியாது. அப்போ இது மனுஷனுடைய அன்பு. ஆனா ஆவியானவருடைய அன்பு அப்பவும் உனக்குள்ளே இருந்திருக்கும். காலரை தூக்கி விட்டு இருக்காதீங்க. அவர் உள்ளதான் இருப்பாரு, கிரியை செய்ய மாட்டார். அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். நீ அவர் கர்த்தருடைய வார்த்தை ஆலயத்திலோ அல்லது யாராவது ஒரு மனுஷனிடத்திலேயோ, ஒரு தீர்க்கதரிசியினிடத்திலிருந்தோ, ஒரு ஊழியக்காரனிடத்திலிருந்தோ கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அது உன்னுடைய இருதயத்தை அது விளக்கேற்றி வச்சுனா அதுக்குள்ள இருக்கிற அவித்து போட்ட இந்த ஆவியானவரும் என்ன பண்ணுவாரு? கொந்தளிச்சு வச்சிருவார். அதுதான் இந்த வசனத்தை கேட்காம சில பேர் என்ன பண்ணிடுவாங்க? ஊழியம் என்று போய்விடுவாங்க. ஜெபிக்கிறேன் என்று சொல்லி போயிடுவாங்க. ஆலயத்தில் வந்து சத்தியத்தை கேட்கணும். உட்கார்ந்து சத்தியத்தை அது கேட்கும் பொழுதுதான் அந்த அவித்து போடப்பட்ட, துக்கப்படுத்தப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை உணர்த்த முடியும். என்னன்னா, நீயா ஒரு வேதத்தை எடுத்து வாசிச்சா உனக்கு தெரிஞ்ச பகுதியை தான் எடுத்து வாசிப்ப இல்லையா? ஆமா தானே?
91ஆம் சங்கீதம், இல்ல 23ஆம் சங்கீதம், இல்ல 100ஆம் சங்கீதம். அது என்னத்தை உணர்த்தும் உனக்கு? ஆகையினால கர்த்தரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணுவதற்கு அவருடைய ஆவியானுடைய அன்பு நமக்கு தேவை. ஆனா அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். முக்கியமா இதை தெரிஞ்சுக்கங்க. ஆவியானவருடைய அவர் அன்போடு கூட தான் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. அந்த அன்பு என்று நீ நம்புவதற்கு முன்பாக ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நான் என்ன பண்ணணும்? விசுவாசி நம்ப வேண்டும் பிரியமா. அப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்ணாங்க? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். அவர் என்னை தப்புவிக்காமல் போனாலும் நான் இதை ஆராதிக்க மாட்டேன். அவருடைய நம்பிக்கை என்ன? அவர் என்னை தப்புவிக்க வல்லவர். அக்கினி சூளையில போட பொழுது அவங்க நம்பினபடியே நடந்துச்சா இல்லையா? 4வது ஒருவர் வந்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்ல நம்பணும். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கணும். தானியேல் விசுவாசித்த. ஆகையினால் தான் சிங்க கபியிலே போடும் பொழுது கர்த்தர் அவனுடைய சிங்கத்தின் வாயை கட்டி கொண்டார். நம்பணும். இது முதலாவது ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னுடைய கேரக்டர் பத்தியே பேசல. I'm not talking about your sinful nature or saintly nature. அத பத்தியே நான் பேசல. இந்த sinful nature மாத்திரத்துக்கு தான் அவர் உள்ள இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. என்னிடத்தில் காணப்படுகிற குறைகளை நிறைவாக்கத்தான் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. Hallelujah. So I am not talking, I am not condemning about your nature. But you believe that God, a spirit of God is in me. எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்று நம்புங்க. அது போதும். அது போதும். இரண்டாவது, நம்புறது மாத்திரமல்ல பிரியமானவர்களே. அங்கு வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சில வேளைக்கு ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆனால் அந்த இருக்கிறதை என்னாலே உணர முடியல. அப்படிதானே? நம்புறோம், விசுவாசிக்கிறோம், ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறாரா தெரியல. யோபுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. 28:9 வாஸ்து பாத்தீங்கன்னா, முன்பக்கமாக பார்க்கிறேன் அவரு காணோம், பின்பக்கமாக பார்க்கிறேன் காணோம், இடது பக்கம் அவர் கிரியை செய்யறாரு ஆனாலும் என்னால பார்க்க முடியல, வலது பக்கமும் அவர் இருக்கிறாரு ஆனா அவரை என்ன பார்க்க முடியல. ஏன் அவன் அந்த பிரசன்னத்தை உணர? ஆண்டவர் அவனை விட்டு எடுபட்டுட்டாரா சொல்லுங்களேன்? இல்ல, அவனோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அவனால என்ன உணர முடியல? நம்புறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற சொல்லுறான், ஆனால் அவரை பார்க்க முடியல. நம்பிக்கை வேணும்னு சொன்னேன், விசுவாசம் வேண்டும் என்று சொன்னேன், ஆனாலும் பார்க்க முடியல. என் கண்களில், என்னுடைய மனக்கண்களினாலே ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறதையும் அவருடைய அன்பையும் என்னாலே காண முடியல, உணர முடியல. அதற்கு என்ன காரணம்? அங்க வேதத்தை திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்த அந்த பிரச்சனையில அவனுக்கு ஆறுதல் கிடைக்கல. ஆறுதல் படுத்த அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் ஆறுதல் கொடுக்க முடியல. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்கள கண்டம் பண்ணியே பேசுறாங்க, அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகையினால she takes a defense stand. இல்ல, இப்ப நம்மள யாராவது ஒரு இதுல தாக்குனாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளை பாதுகாத்துக் கொள்ள பார்த்துக்கிறோம் இல்லையா? இல்ல, அவன் நம்மளுக்கு வீணான பழிய நம்ம மேல போடுறா, நம்ம அப்படி ஒரு பழிக்கு பாத்திரவான் இல்லைன்னு என்று சொல்லி எடுத்து சொல்லி நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம்? We counter argue. We try to prove to the people that I am not like that. அதனால என்ன பண்றோம்? நமக்கு எட்டாத காரியத்தை பேசிடுறோம். யோபு அப்படிதான், தனக்கு எட்டாததும் அறியாததுமான காரியங்களை அவன் அலப்பி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல காமிங்க, நல்லதுதான். We want to defend ourselves.
பட் இந்த ப்ராசஸ் வாட் வி டு, வீணான வார்த்தைகளை விட்டுறோம், அலப்பி விடுறோம். அப்படி அலப்பும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை, ஆவியானவரை உணர முடியாது. அதான் யோபுக்கு நடந்த கதை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட பேசினார். கர்த்தருடைய வார்த்தை 4 அதிகாரத்தில் God was pounding on him by the word of God. இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கும் பொழுது நீங்க கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 நீங்கள் செய்த தவறு உங்களுக்கு புறப்படும். நீங்க மனஸ்தாபப்படுவீங்க. இதுவரைக்கும் நான் அவரை பார்க்க முடியல, இப்படி என் கண்கள் அவரை காண. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நம்புங்க. வீணான காரியங்களை வச்சு அலப்பாதீங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. லூக்கா 24:36 இன்னொரு ரகசியத்தை வாசிக்கிறோம். இயேசு மரித்து போய்விட்டார் என்று எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் நமக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை, நம்ம தங்க வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவர் இருந்தாருன்னா நமக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும். அங்க எல்லாருக்கும் போய் அந்த 50 100 பேரா பந்தியில உட்கார வைக்கலாம், ஊழியம் செய்யலாம் ஆண்டவருக்கு. எல்லாம் போச்சே அப்படின்னு அவங்க வழி நெடுக பேசிக்கிட்டே வராங்க. ஆனா ஆண்டவரை குறித்து தான் அவங்க பேசிக்கிட்டே வர்றாங்க. நல்ல கவனி. வேற எதையும் குறித்து இல்ல. நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளைக்கு அந்த பலசரக்கு கடையில போய் வேலை பார்த்துருவோமோ, இல்ல மீன் பிடிக்க போயிடலாமா, அப்படி பேசல. அவங்க ஆண்டவரை குறித்து மாத்திரம் தான் அவங்க பேசிக்கொண்டே வருகிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் தாமே அவர்களுக்கு நடுவாக வந்து சமாதானம் என்று சொல்கிறார். கரந்தட்டி ஆண்டவர் சொல்றார். அப்போ என்னோடு கூட என்றென்றைக்கு தான் தங்கி இருக்கிறார். அதை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன், அலப்பாம இருக்கேன், கர்த்தரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு. அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது நம்மால். அதுதான் ஆவியானவருடைய. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சத்தியமா நான் எழுதி கொடுக்க முடியும். அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு நீங்கள கட்டாயம் உங்களோட கூட தான் இருக்கிறார். அவரை உசுப்பி விடுங்க, அலப்பாதீங்க, வீணான காரியத்தை செய்யாதீங்க, அவரையே குறித்து பேசிக் கொண்டிருங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. நான் சொல்லுவேன், மற்றவர்கள் முறுமுறுப்பார்கள். ஆனா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நீயும் நானும், அது முறுமுறுப்பல்ல, அது ஒரு புலம்பல். நல்ல கவனி. Are you able to understand me? கர்த்தரை அறியாதவன் பேசினான்னா அது முறுமுறுப்பா இருக்கும். கர்த்தரை அறிந்தவன் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பேசுகிறது புலம்பலாக இருக்கும். அவர் புலம்பலை களிப்பாக மாற்றுவார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. இதான் மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம். இதான் நம்மளுக்கும் அவருக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம். அவங்களுடைய பேச்செல்லாம் முறுமுறுப்பாக கர்த்தருக்கு காணப்படும். ஆனால் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பேசுகிறதோ ஆண்டவருக்கு அது புலம்பலாக இருக்கும். பேசாம சில வேளைக்கு ஏக்கம் வரும், பெருமூச்சு வரும். அது கூட கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எனக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் உயிரூட்டி எழுப்பப்படுகிறார். கரந்தட்டி ஆண்டவர். ஆவியானவருடைய அன்பு நாம் விசுவாசிக்கணும். நம்மோடு கூட இருக்கிறார் என்று அதை தக்க வைத்துக் கொள்ள நாம் வீணான காரியங்களை குறித்து அலப்பாமல் இருங்க. கர்த்தரை குறித்தே நீங்கள் பேசிக்கொண்டே இருங்க. இப்போ ஒரு you have received a success story from your children or from your business, அப்போ நீங்க முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நீங்கள் நன்றியா இருக்கலாம். That's where the Holy Spirit will be happy by being in you in whatever situation. அல்லேலூயா சொல்லுமா. எந்த நிலைமையிலே இருந்தாலும் அவரை மகிமைப்படுத்த ஆண்டவரை இயேசுவை குறித்து சாட்சி கூற ஆவியானவர்
அவர் உயிரூட்டி எழுப்பப்படுவார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. டிபிஎஸ்க்கு போன எனக்கு இது நடந்துருச்சு, அது ஆண்டவர் ஆவியானவர் எழுப்பப்பட மாட்டார், அவர் இன்னும் கொஞ்சம் தூங்கிடுவார். நீங்க அதை அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. ஊழியத்துக்கு சென்றேன், இதை செய்த இது நடந்துருச்சுன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் செய்தார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அவர் தன்னுடைய ஸ்தானத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது என்னவா இருந்தாலும் சரி. He will never give place to anyone. அதுல வைராக்கியமா இருப்பார். என்னுடைய மன நினைவுகள் எல்லாம் எனக்குள் இருக்கிற அந்த ஆவியானவருக்கு தெரியும். அப்ப என் நினைவு முதலாவது ஸ்தானத்தை என் ஆண்டவருக்கு கொடுக்கலட்னா ஆவியானவர் துக்கப்படுவார். ஆனால் கிறிஸ்துவ செய்தார் என்று சொல்லும் பொழுது சந்தோஷப்படுவார். இந்த சின்ன காரியத்தை செய்து பார்க்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய கைப்பிரயாசம் என்று சொல்லாதீங்க, எதையுமே செய்யாதீங்க. நீங்க பேசாம நடந்து போய் டிக்கெட் வாங்க புக் பண்ணிட்டு வந்தேன், டிக்கெட் கிடைச்சிருச்சு, நான் கேட்ட இடம் கிடைச்சிருச்சு, நான் வரும்பொழுது நான் ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லிட்டு வருவேன். அல்லேலூயா சொல்லுவேன். நான் காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு போனனால எனக்கு டிக்கெட் கிடைக்குதுன்னு சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. ஈஸியா கிடைக்கலாம். 9 மணிக்கு போனா நிறைய கியூல நிக்கணுமா இருக்கும். 8 மணிக்கு போனா கியூல முதல்ல இருப்பீங்க, நீங்க கிடைச்சிருமா இருக்கும். அதனால நான் 8 மணிக்கு எந்திரிச்சு போனா எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பை நான் பிரதிபலித்து காண்பிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. இரண்டாவது, அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8:26 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்தோடு சில காரியங்களை I am talking very practically for your lifestyle. உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நீங்க யாருக்கு நன்றி சொல்றீங்கன்றத மாத்தி சொல்லுங்க. ஆண்டவருக்கு தான் முதல் பிளேஸ். God will never his appointed place to anyone. இருதயத்தில் கூட நான் என் மனைவிக்கு முதல் இடத்தை கொடுக்க முடியாது. யாருக்கு கொடுக்கணும்? அதைத்தான் அவர் விரும்புகிறார். He will not accept or approve the second place. No. இரண்டாவது இடத்தை அவர் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர். நான் சத்தியமா சொல்றேன், இரண்டாவது இடத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். He wants only the first place. ஆகையினாலே அவருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்வார். அங்கு அந்த வசனம் சொல்கிறது, நம்ம ஜெபிக்கிறது என்னன்னு ஜெபிக்க தெரியாதவனால ஆவியானவர் நமக்கு நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னேன். என்றென்றைக்கும் அவர் என்னோடு கூட தங்கி இருக்கிற ஆவியானவருடைய அன்பு. அப்பொழுது என்னுடைய பலவீனங்களிலே அவர் எனக்கு உதவி செய்யணும். ஜெபிக்கிற மாத்திரம் அல்ல, எல்லா நேரங்களிலும். அல்லேலூயா சொல்லுவோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அவங்க முறுமுறுப்பாங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? புலம்பிக்கிட்டு இருப்போம். சரியா? அப்ப அந்த புலம்பிக்கிட்டு இருக்கிறதை கர்த்தர் கேட்கிறாரா இல்லையா? தாவீது புலம்புறான். என்ன புலம்புறான்? எதுவரைக்கும் ஆண்டவர், மற்றவர்கள் அது பேசினா முறுமுறுப்பு, ஆனா கர்த்தருடைய அபிஷேகத்தை உள்ளவன் பேசினா, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நம்பிக்கிட்டு புலம்புகிறது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல நல்ல மனசுல வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் வார்த்தை இருக்கும். ஆனால் அவன் செய்கிறது முறுமுறுப்பு, நான் செய்கிறது புலம்பல். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எதுவரைக்கும் ஆண்டவரே என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்?
எது வரைக்கும் ஆண்டவரே இந்த பிசாசு சத்துரு என் மேல தலையில வந்து உட்கார்ந்துகிட்டே இருப்பான்? அது புலம்பல் தானே, இல்ல முறுமுறுப்பா? அவிசுவாசி கூட அப்படிதான் சொல்லுவான். விசுவாசின்ற வேஷம் போட்ட அவிசுவாசியும் அப்படிதான் சொல்லுவான். என்ன இந்த இவருக்கு இவ்வளவு தூரம் பண்ண, இவ்வளவு பண்ண, என்னை மறந்துட்டாரு. அவனும் அதே வார்த்தை தான் சொல்லுவான். இவ்வளவுலாம் செஞ்சேனே, இட்லி எல்லாம் சுட்டு கொடுத்தனே வர ஜனங்களுக்கு. நம்ம வீட்டுல இன்னைக்கு, நம்ம சர்ச்சில் இன்னைக்கு என்னது, சப்பாத்தியா? சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். நீ உனக்கு தெரியும், நீ பெரிய மூப்பர்கள் ஒண்ணாச்சு அங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். உமக்கு கண்ணு இல்லையா, உமக்கு மூக்கு இல்லையா, காலு இல்லையா? அது முறுமுறுப்பு. ஆனா என்னுடைய கஷ்டத்துல, என்னுடைய பலவீனத்துல என்னால அந்த அதை எதிர்த்து நிற்க முடியல, என்னால ஜெயிக்க முடியல. ஆண்டவரே, நீ எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் பிசாசு சத்ரு எனக்கு தலையை உயர்த்தி கொண்டே இருப்பான்? அப்பொழுதுதான் இந்த உள்ள இருக்கிற இந்த ஆவியானுடைய அன்பு சொல்லும், அவர் கிருபையிலே நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்குள் இருக்கிற அந்த அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற அந்த ஆவியானவர் உனக்குள்ளே ஒரு எண்ணத்தை போடுகிறார், நான் அவர் கிருபையிலே நம்பிக்கையாயிருப்பேன். அந்த வார்த்தை வந்த உடனே என்ன நடக்கிறது? 6வது வசனத்துல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கரந்தட்டி ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவருடைய அன்பு இது எல்லாத்துக்கும் நடக்கும் பிரியமானவர். தாவீதுக்கு மாத்திரம் ஆண்டவர் அவனுக்கு கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவன் என்று அவருக்கு அவன்கிட்ட பரிதானம் வாங்கிட்டு செஞ்சாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கெல்லாம் ஊற்றப்படுகிறதோ அந்த ஊற்றப்பட்ட ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் உதவி செய்வார். துக்கப்படுத்தி இருந்தா அவர் விலகி நிற்பார், அதை அவித்து போட்டிருந்தா அவர் விலகி நிற்பார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஆவியானவர் எனக்கு இருக்கிறார், ஆனா ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தான் தவறு செய்கிறீங்க. அவர் ஒன்று செய்யாமல் இருக்க முடியாது. அவருடைய அன்பு, அவருடைய அன்பு நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கும். என் பிள்ளை கஷ்டப்படுது, மூச்சு திணறுகிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய நம்முடைய பலவீனங்களில் அவர் 77ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவனுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எல்லாத்தையும் நான் சிந்திக்கிறேன், என்னெல்லாம் நடந்துச்சு. அவன் சொல்றான், அவனுடைய வாழ்க்கையில இன்னும் எதுவுமே ஒரு நன்மை நடக்கல. அவன் பூர்வ நாட்களை சிந்தித்து பார்க்கிறான். அந்த பூர்வ நாட்கள்ல கூட ஒரு நன்மையும் அவனால எடுத்து சொல்ல முடியல. அப்பொழுது அந்த ஆவியானவரோடு கூட அவன் பேசுறான், இப்படி நான் புலம்புகிறது என்னுடைய பலவீனம். 10வது வசனத்தில் அவன் ஒத்துக்கிறான். இப்படி புலம்புகிறது என்ன பண்றான்? ஏன்னா பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா, கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்ப நான் என்னை பலவீனன்னு சொல்லிக்கிட்டா கர்த்தர் உதவி செய்வார் இல்லையவா? நீ பலவான் என்று சொன்னா ஆண்டவர் சரி உன் பலத்தோடு போ. ஆண்டவரே நான் பலவீனன். பவுல் தன்னுடைய பலவீனத்தில் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். 3 தடவை ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க. அப்பொழுது ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் அனலூட்டப்பட்டவராய் இருந்தபடியினாலே அந்த ஆவியானவருடைய அன்பு அவனிடத்தில் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாய் விடும். கரந்தட்டி ஆண்டவருக்கு இதை நான் அனுபவித்தேன். I have an inguinal hernia for 40 long years. இப்ப திடீர்னு ஒரு நாள் போய் I took a scan. அப்போவே 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டாக்டர், அப்பெல்லாம் ஸ்கேன் மெஷின்லாம் இருந்திருக்கும்,
ஆனா தே டோன்ட் யூஸ் தட் டயக்னாஸ்டிக்ஸ் டூல். அவங்க கையை வச்சு இப்படி வைத்து அமுக்கி பார்த்துட்டு அப்பவே சொன்னாரு 2 விரக்கடை அளவு ஓட்டம் இருக்கு, 2 finger ஸ்பேஸ் இஸ் தேர் அப்படின்னு அந்த ஹெர்னியாவுக்கு சொல்லிட்டார். இன்னைக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் போய் நான் டெஸ்ட் பண்றேன், the same 2 finger hole is still there, it is maintained. அப்ப டாக்டர் சொன்னாங்க, you may go through some emergency, அதனால இதை ஆபரேட் பண்ணிக்க. அப்போ நாட்கள்லாம் டெய்லி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், ஓடி 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 செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி விட்டு விட்டேன். பட் ஸ்டில் not worse. நான் இப்போ சில டாக்டர் சொல்றாங்க, இப்ப 74 வயசு ஆயிடுச்சு, இப்ப நீ பண்ணலன்னா எமர்ஜென்சி 80 வயசு 90 வயசுல வந்துச்சுன்னா நீ கஷ்டப்படுவ, இப்பயே ஆபரேட் பண்ணிக்கோ. I'm just inclined to listen to them, but my inner conscience says no. God will strengthen me. Hallelujah சொல்லுவோமா, Hallelujah சொல்லுவோமா. என் பலவீனத்திலே அவர் பலம் பூரணமா. இதுவரைக்கும் காத்தவர் இனிமேல் காக்க மாட்டாரா? நம்முடைய வயசு 70 வயசு இல்லைன்னா 80 வயசு. 40 வருஷமாய் காத்தவர் இன்னொரு 6 வருஷம் காத்துக்க மாட்டாரா? கடைசியா ஒரு சின்ன குறிப்பை சொல்லிவிட்டு முடிக்கட்டும். பிலிப்பியர் 4:13, ஆவியானவருடைய அன்பு நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்யும், என்னுடைய பலவீனங்களிலே என்னை பலப்படும். உதவி செய்கிறது வேற, எனக்கு உதவி செய்திருக்கிறார், பவுலுக்கு உதவி செய்கிறார். அவருடைய முள்ளை எடுத்து போடல கர்த்தர், என்னுடைய வியாதியை கர்த்தர் எடுத்து போடல. ஆனாலும் அந்த வியாதி என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை உதவி செய்து கொண்டே வருகிறார். ஆனால் இங்கு இன்னொரு வசனம் இருக்கிறது, என்னுடைய பலவீனங்களிலே அவர் என்னை பலப்படுத்துவாராம். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க அந்த 138ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அங்கு வாசிங்க, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவீர். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போய்விடும். நல்லா கவனிங்க பிரியமானது. மற்றவர்களுக்கு சோர்ந்து போகும்பொழுது கர்த்தரை விட்டு விலகி போவாங்க. ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்ற நாம், ஆண்டவருடைய அன்பை ஊற்றப்பட்ட நாம் பலவீனம் அடையும் பொழுது, சோர்வடையும் பொழுது, நாம் கர்த்தரிடத்தில் வந்து நாம் அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லுவோமா? வேற எந்த பலத்தையும் நோக்கி ஓட முடியாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆதி நாட்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக, அப்பொழுது ஊழியத்திற்கென்று ஓடிக்கொண்டே இருப்போம். விருதுநகர்ல அடிக்கடி ஊழியம், 3 நாள் ஊழியத்துக்கு ஓடி செல்வோம். அப்பொழுது ஒரு குடும்பமே எங்களை ஏற்றுக்கொள்ளும். நானும் ராஜ்சிங்கம் அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடியாக தங்கி இருக்கும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம். அவரும் ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஆபீசரா இருந்தார். 2 பெண் பிள்ளைகள், ஒருத்தர் 10ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருந்தாள், ஒருவர் 12ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவருக்கு ஏற்கனவே கேன்சர் ஆகி கியூர் ஆனவர். ஆனால் அதற்கப்புறம் நல்லா வாழ்ந்து கொண்டே இருந்தார். நல்லதா இருந்துச்சு, பிள்ளைங்களாம் வளர்ந்துருச்சு. சிறு பிராயத்தில் இருக்கும்போது அவருக்கு கேன்சர் வந்துச்சு, குணமாக்கப்பட்டது. 12ஆம் கிளாஸ் வந்துருச்சு, 10ஆம் கிளாஸ் வந்துருச்சு. ஊழியத்திலே அவ்வளவு ஆஞ்சியா இருக்கிற மனுஷன் திடீரென்று மரித்து போய்விட்டார். அப்போ எனக்கு சாயந்தர நேரம் எங்களுக்கு போன் வந்துச்சு. நானும் ராஜ்சிங்கும் இங்கிருந்து ஒரு பஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் செல்லுகிறோம் விருதுநகருக்கு. காலையில் 4 மணிக்கு. நான் அந்த குடும்பத்தை பார்க்கிறதுக்கு போகும் முன்னாடி என் மனைவி இந்த வசனத்தை எனக்கு சொன்னாள். 128ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க சொல்லி ஜெபித்து விட்டு வாங்கள் என்று எனக்கு சொன்னாள். அப்ப நான் செல்லும் பொழுது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மனைவி மாத்திரம் அந்த செத்த தன்னுடைய கணவனுடைய சரீரத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறது. நாங்க போகும்பொழுது காலை 4 மணி இருக்கும். அழுது கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நாங்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த சகோதரியோடு கூட நாங்களும் சேர்ந்து என்ன பண்றோம், அழுது விட்டு திடீரென்று கர்த்தர் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசித்து விட்டு
அந்த மகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒரு அபிஷேகம் அவளை நிரப்பினது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுவரைக்கும் சோர்ந்து போய் அழுது கொண்டிருந்தவள் இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் ஒரு பெரிய அபிஷேகம் அவள் மீது இறங்கினது. அப்படியே அவள் துள்ள ஆரம்பித்து விட்டாள். அந்த வல்லமை அவளால் தாங்க முடியல. படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு எல்லாரும் கூட்டம் போட்டு அந்த இடத்துல வந்துட்டாங்க. அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி முடித்து ஓய்ந்து நாங்கள் நிற்கும் பொழுது அந்த சகோதரியின் இடத்துல கேட்கிறாள், அங்கிள் எனக்கு பசியா இருக்கு, கொஞ்சம் பால் கொடுக்க சொல்லுங்க. அப்பொழுது அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நேத்திலிருந்து அவ தண்ணி கூட குடிக்கல, அவ்வளவு துக்கத்திலே இருந்தா. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஆவியானவருடைய அன்பு அவருடைய ஆத்மாவை பலப்படுத்தினது. ஆத்மா இந்த உள்ளான மனுஷன் பலப்படுத்தின. எழுந்து நின்றார். அவருடைய மகள் +2 முடித்தாள். மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது. 10ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருந்தவளுக்கு அந்த ஸ்டேட் பேங்க்லேயே ஒரு வேலையை கொடுத்தார்கள். அந்த குடும்பம் வாழ்ந்து செழிப்பாய் இருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ளும். இந்த ஆவியானவருடைய அன்பு இருக்கு தெரியுமா? அந்த அன்பு உன்னை சோர்ந்து போகவே விடாது. எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் கர்த்தர் நிச்சயமா அந்த சிம்சோன் என்கிற அந்த வாலிபன் கர்த்தருடைய ஆவியானவர் மீது இருந்தார். அவன் ரட்சிக்க தொடங்கினான். நல்ல ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம், சொன்ன காரியங்கள்லாம் செய்துட்டு வந்தான். ஆனா நசரேய விரதத்தை அவன் விட்டு கொடுத்துட்டான். தலையிலால் அவளுடைய மடியிலே இருக்கும் பொழுது அவனுடைய மயிரெல்லாம் சிரைக்கப்பட்டு விட்டது. அவனுடைய பலமெல்லாம் இழந்து போய்விட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அவனை கண்ணை பிடுங்கி விட்டாங்க, அவனை சிறையில அடித்தாங்க, அவனை தூண்ல வச்சு அவனை கட்டி போட்டாங்க, எல்லாம் செஞ்சான். ஆனா வேதம் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறது, அவனுடைய மயிர் முளைக்க ஆரம்பிச்சு. அப்ப இந்த துக்கப்படுத்தப்பட்ட ஆவியானவர் மீண்டும் அவனுக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? அதான் அந்த ஆவியானவருடைய அன்பு. அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மீது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. இஸ்ரவேலுக்குள்ளே ரட்சிப்பை தொடங்கி வைப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் தொடங்கினவன் அது தொடங்க ஆண்டவருடைய முடிவுக்கு அவன் வரல. அல்லேலூயா சொல்லுவோமா? எது வரைக்கும் அவன் ரட்சிப்பான் என்று அந்த ஆண்டவர் வைத்த அந்த கோல் அவனால பெற முடியல. அதற்கு முன்பாக அவன் அந்த அபிஷேகத்தை இழந்துட்டான். ஆனாலும் கர்த்தர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகம் அவனை ஆண்டவரிடத்துல பேச வைக்கிறது. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். இதுவரைக்கும் செய்யாத ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த நாளிலே கர்த்தர் உண்டாக்கினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு முழங்கால் படி.